ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நாம் என்ஐடிஸில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான கோர்சஸ் 86 கோர்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இந்த 86 கோர்சஸை பற்றி ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் நம்ம இதோடைய அதர் ஸ்டேட்ஸோடைய க்ளோசிங் ரேங்க்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். ஏற்கனவே நம்ம பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ல 60 கோர்சஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். மீதி இருக்கிற அந்த 26 கோர்சஸ், அதாவது ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறப்ப லாஸ்ட் 26 கோர்சஸ் அதனுடைய க்ளோசிங் ரேங்க், அதர் ஸ்டேட் க்ளோசிங் ரேங்க் என்னென்னன்றதை நம்ம இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ப்ரீவியஸ் வீடியோஸில் நீங்கள் பார்க்காதவங்க அந்த வீடியோஸ்லாம் ஜஸ்ட் ஒரு தடவை பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். உங்களுடைய ஜெய் மெயின்ஸ் கோர்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் எப்படி கோர்சஸ் செலக்ட் பண்ணுறதுன்றது ஒரு ஐடியா கிடைக்கும். சரி, லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த 26 கோர்சஸ் பற்றி நம்ம இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்கள் சேனல் புதுசாக இருந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு முந்தின வீடியோஸில் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ல நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கிற 60 கோர்சஸ் பற்றி நம்ம பார்த்தோம். அதனுடைய க்ளோசிங் ரேங்க்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த வீடியோவில் கடைசி 26 கோர்ஸோடைய அதர் ஸ்டேட் க்ளோசிங் ரேங்க்ஸ் எவ்வளோன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ 61st கோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், 2 என்ஐடியில் இருக்குது. ஸோ இதோட க்ளோசிங் ரேங்க் ஓப்பன் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 47285, ஓபிசி என்சிஎல் பார்த்தீங்கன்னா 16291, எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 8248, எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 2989. அதுமாதிரி அடுத்த கோர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங். இது பார்த்தீங்கன்னா ஒரு என்ஐடியில் இருக்குது. இதுக்கு ஓப்பன் கேட்டகரி க்ளோசிங் ரேங்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா 45803, ஓபிசி என்சிஎல் பார்த்தீங்கன்னா 15406, எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 7786, எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 2830. மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங் பிஎஸ்எம்எஸ், இது 5 இயர்ஸ் டிகிரி கோர்ஸு, பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ், மாஸ்டர் ஆஃப் சயின்ஸு. ஸோ இது ஒரு என்ஐடியில் இருக்குது. ஸோ இதுக்கு ஓப்பன் கேட்டகரி க்ளோசிங் ரேங்க் பார்த்தீங்கன்னா 39393, ஓபிசி என்சிஎல் பார்த்தீங்கன்னா 15014, எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 6701, எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 1903. அதுக்கடுத்தது மேத்தமெட்டிக்ஸ், இது எம்எஸ் டிகிரி கோர்ஸ், அதனால் இது 5 இயர்ஸு. இது 3 என்ஐடியில் இருக்குது. ஸோ இதுக்கு ஓப்பன் கேட்டகரி க்ளோசிங் ரேங்க் பார்த்தீங்கன்னா 41929, ஓபிசி என்சிஎல் பார்த்தீங்கன்னா 17231, எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 5239, எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 3369. அடுத்தது மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங். ஸோ மேத்தமெட்டிக்ஸில் நீங்கள் வெல்வர்ஸ்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா இத்தனை கோர்சஸ் இருக்குங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 1, 3, 9, 10, 11 என்ஐடிஸில் உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் ரிலேட்டட் கோர்சஸ் இருக்குது. ஸோ இதனுடைய க்ளோசிங் ரேங்க்ஸ்லாம் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ் டேட்டா சயின்ஸ் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் டிகிரி கோர்ஸு, இது எம்டெக் டிகிரியோட வரும். இது ஒரு என்ஐடியில் இருக்குது. இதோடைய க்ளோசிங் ரேங்க்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 14961, ஓபிசி என்சிஎல் பார்த்தீங்கன்னா 5386, அதேமாதிரி எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 3676, எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 744. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இதான் இருக்கிற பழமை வாய்ந்த கோர்ஸுங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32 என்ஐடிஸ்லேயும் இருக்குது. நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் என்ஐடிஸும் 32, இதுலேயும் பார்த்தீங்கன்னா 32 என்ஐடிஸ்லேயும் இந்த கோர்ஸ் இருக்குது. ஸோ இதோடைய ஓப்பன் கேட்டகரி ரேங்க் க்ளோசிங் ரேங்கிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா 56813, ஓபிசி என்சிஎல் பார்த்தீங்கன்னா 18276, எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 9063, எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 3077. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இது எம்டெக்ங்க. இது 4 இயர் டிகிரி கோர்ஸ், இது 5 இயர் டிகிரி கோர்ஸ், இது ஒரு என்ஐடியில் இருக்குது. இதுக்கு க்ளோசிங் ரேங்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா 20199 ஃபார் ஓப்பன் கேட்டகரிக்கு. அதேமாதிரி ஓபிசி என்சிஎல் பார்த்தீங்கன்னா 8923, இதுமாதிரி எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 4011. அதுமாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் மேனுஃபேக்சரிங் அண்ட் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், இது 5 இயர் டிகிரி கோர்ஸ், இது ஒரு என்ஐடியில் இருக்குது. இதுக்கு ஓப்பனிங் கேட்டகரி க்ளோசிங் ரேங்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா 38169, ஓபிசி என்சிஎல் பார்த்தீங்கன்னா 12979, அதுமாதிரி எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 6401. அதுக்கடுத்து மெக்கட்ரானிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங், இதுவும் ஒரு என்ஐடியில் இருக்குது. இது க்ளோசிங் ரேங்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா 25887, ஓப்பன் கேட்டகரிக்கு. ஓபிசி என்சிஎலுக்கு 18928, அதுமாதிரி எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 9456, எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 3336. அதுக்கடுத்து மெட்டலர்ஜிக்கல் அண்ட் மெட்டீரியல்ஸ் இன்ஜினியரிங், இதுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 11 என்ஐடியில் இருக்குங்க. இதுக்கு க்ளோசிங் ரேங்க் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரி 57881, ஓபிசி என்சிஎலுக்கு 18928, அதுமாதிரி எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 9456, எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 3336. அதுக்கடுத்தது மெட்டலர்ஜிக்கல் அண்ட் மெட்டீரியல்ஸ் இன்ஜினியரிங் பிடெக் எம்டெக் 5 இயர்ஸ் கோர்ஸ், இது 2 என்ஐடியில் இருக்குது. இதோட க்ளோசிங் ரேங்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா 35129, ஓப்பன் கேட்டகரிக்கு. ஓபிசி என்சிஎலுக்கு 13259, அதுமாதிரி எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 6454, அதுமாதிரி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 2660. இதே நீங்கள் ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து வரக்கூடிய கோர்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டலர்ஜி அண்ட் மெட்டீரியல்ஸ் இன்ஜினியரிங், இது ஒரு என்ஐடியில் இருக்குது. ஸோ இதுக்கான ஓப்பனிங் தட் இஸ் க்ளோசிங் ரேங்க்ஸ், அதர் ஸ்டேட் க்ளோசிங் ரேங்க்ஸு ஆஸ் பர் கேட்டகரி. ஓப்பன் கேட்டகரி ஓபிசி என்சிஎல், எஸ்சி, எஸ்டி, இதனுடைய க்ளோசிங் ரேங்க்ஸ் என்னன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கோங்க. ஸோ மெட்டலர்ஜி அண்ட் மெட்டீரியல்ஸ் இன்ஜினியரிங் ஒரு என்ஐடியில் இருக்குது. மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் விஎல்எஸ்ஐ இன்ஜினியரிங், இதுவும் ஒரு என்ஐடியில் இருக்குது. ஸோ இதுக்கான ரேங்க்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. மைனிங் இன்ஜினியரிங், இது 5 என்ஐடியில் இருக்குது. அதேமாதிரி மைனிங் இன்ஜினியரிங், இது பிடெக் எம்டெக் 5 இயர்ஸ் இன்டெகிரேட்டட் கோர்ஸ், இது ஒரு என்ஐடியில் இருக்குது. ஃபிசிக்ஸ் பிஎஸ்எம்எஸ், பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ், மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ், இதுவும் 5 இயர்ஸு.
இதுவும் ஒரு என்ஐடியில் இருக்குது. ஃபிசிக்ஸ் 5 இயர்ஸ் இன்டெகிரேட்டட் எம்எஸ்என். உங்கள் டாப்பிக்கே இந்த மாதிரி தாங்க இருக்கும். உங்களுக்கு அகடமிக் ப்ரோக்ராமிங் டாப்பிக்கே உங்களுக்கு ஃபிசிக்ஸ் பிஎஸ் எம்எஸ்என் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் 5 இயர்ஸ் இன்டெகிரேட்டட் எம்எஸ்என் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 3 என்ஐடிஸில் இருக்குது. ஸோ இதோடைய க்ளோசிங் ரேங்க்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அதர் ஸ்டேட்டு. அதேமாதிரி பிளானிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சிருக்கும். இது வந்து ஒரே ஒரு என்ஐடியில் தான் இருக்குது. ஸோ ரேங்கிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 லோவாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள்னா நீங்கள் பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் அதுமாதிரி ப்ரொடக்ஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் இது வந்து 3 என்ஐடியில் இருக்குது. அதுமாதிரி ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் பிடெக் இதுவும் 3 என்ஐடியில் இருக்குது. ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் ஒரு என்ஐடியில் இருக்குது. சஸ்டைனபிள் எனர்ஜி அண்ட் டெக்னாலஜிஸ் ஒரு என்ஐடியில் இருக்குது. அதுமாதிரி டெக்ஸ்டைல் டெக்னாலஜி ஒரு என்ஐடியில் இருக்குது. விஎல்எஸ்சி டிசைன் டெக்னாலஜி இதுவும் ஒரு என்ஐடியில் இருக்குது. ஸோ இந்த கோர்சஸ்க்கெலாம் கரஸ்பாண்டிங்காக நீங்கள் க்ளோசிங் ரேங்க்ஸ் என்னன்றதை நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க. இதே நீங்கள் ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம என்ஐடிஸில் இருக்கக்கூடிய 86 வகையான கோர்சஸுக்கு நம்ம வந்து க்ளோசிங் ரேங்க்ஸ், அதாவது அதர் ஸ்டேட் க்ளோசிங் ரேங்க்ஸ் என்னென்னன்றதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதிலிருந்து உங்களுடைய ஸ்கோர், உங்களுடைய ஜெய் மெயின் ஸ்கோர்ஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த கோர்ஸுக்கு வேணுன்றதை பார்த்துக்கிட்டு அந்த கோர்ஸுக்கு உங்களுடைய ரேங்கிங் வந்து இருக்கான்றதை நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு அதில் இருந்துட்டு அதில் என்னென்ன என்ஐடிஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த என்ஐடிஸ்லாம் நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங், ஜோசப் சாய்ஸ் ஃபில்லிங் அப்போ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான டீட்டெயில்ஸு. இந்த எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ஜோசா கவுன்சிலிங் அப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த கோர்ஸ் நீங்கள் எடுக்கணும், உங்கள் ரேங்கிங்க்கு எந்த கோர்ஸ் நீங்கள் சூட் ஆகும் அப்படின்றத நீங்கள் எப்படி செக் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். நான் நீங்கள் ஓபிசி என்சிஎல்லாம் இருந்து உங்களுடைய ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 இருந்துச்சுன்னா ஒரு பேப்பர் பென் எடுத்துக்கோங்க. அந்த பேப்பர் பெனில் 15,000 ரேங்கிங்க்கு மேலே இருக்கிற கோர்சஸ் எல்லாத்தையும் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. அந்த பேப்பரில் எழுதிக்கோங்க. அதிலிருந்து உங்களுக்கு எந்த கோர்ஸ் பிடிச்சிருக்கோ அந்த கோர்ஸு எந்தெந்த என்ஐடிஸில் இருக்குன்னு பார்த்து நீங்கள் ஜோசா கவுன்சிலிங் அப்போ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் ஆப்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே உங்களுக்கு நீங்கள் விரும்பின கோர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைச்சிடும். இதை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். நான் இது வந்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அதேமாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க வேறு யாராவது மெயின்ஸ் எழுதியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து IIITஸில் இருக்கக்கூடிய கோர்சஸுடைய க்ளோசிங் ரேங்க்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதேமாதிரி கவர்மெண்ட் ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதில் இருக்கிற கோர்சஸ்ஸு அதுக்கு என்னென்ன க்ளோசிங் ரேங்க்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ வரப்போகிற வீடியோஸ்லாம் தவறாமல் பார்க்கறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.